இறைவன் இறைவனாகவே எல்லா குடும்பத்திலும் தோன்ற முடியாது என்பதற்காகத்தான் தாயின் வடிவில் இறைவன் தோன்றியிருக்கின்றான். அதனால்தான் மாணிக்க வாசகர் எழுதுகின்றார், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. எப்படி இளம்பிள்ளை வாத நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை, நான் போகாத கோவிலும் பார்க்காத மருத்துவமும் இல்லை. ஒரு மருத்துவர் சொன்னார், ஈர மணலில் பிள்ளையினுடைய காலை நிறுத்தி வைத்து அவருக்கு முறையான பயிற்சி கொடுத்தால் அது சரியாகுவதற்கு வாய்ப்பு என்று சொன்னார். இதுவரை நாம் இந்த ஆனந்த ஆரம்பத்தில் சிவபெருமான் பெருமை என்றவுடன் நாம் 63 நாயன்மார் பெருமை பேசக்கூடிய பெரிய புராணத்தை வைத்து கதை சொல்கிறோம். நடையில் நின்றுயர் நாயகன் ராமபிரான் பெருமையை பேசுவதற்கு ராமனை வடித்து காட்டிய கம்பனை துணைக்கு வைத்துக் கொள்கின்றோம். இந்த நாட்டில் பாஞ்சாலி புகழ்காக்க தன்கை கொடுத்து பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்த கிருஷ்ணனினுடைய பகவத்கீதை கொண்டு நாம் தர்மத்தை பற்றியும் நியாயத்தை பற்றியும் தன்னைத்தானே உயர்த்துவதை பற்றியும் நாம் சிந்திக்கிறோம். இப்படி ஒவ்வொரு கடவுளினுடைய பெருமை பேசுவதற்கு ஒரு புத்தகத்தை நாம் துணைக்கு வைத்து சிவபெருமான் என்றால் பெரிய புராணம், இராமாயணத்தில் வழியாக ராமனுடைய பெருமை, பகவத்கீதையின் வாயிலாக பரந்தாமன் கிருஷ்ணனுடைய சிறப்பு என்று பார்க்கக்கூடிய நாம் ஞானிகள், சமயக்குறவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையும் சிந்திக்கின்றோம். ஆனால் இன்று நாம் சிந்திக்க இருப்பது மனித புனித தெய்வம். அது என்ன மனித புனித தெய்வம்? இறைவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் மனிதனாக உருவெடுக்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் சிறப்பை பற்றி சொல்லப் போகின்றோம். நீங்கள் யூகித்தது சரியே. இறைவன் இறைவனாகவே எல்லா குடும்பத்திலும் தோன்ற முடியாது என்பதற்காகத்தான் தாயின் வடிவில் இறைவன் தோன்றியிருக்கின்றான். அதனால்தான் மாணிக்க வாசகர் எழுதுகின்றார், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. எப்படி அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் சிறப்பு அம்மாவுக்குத்தான், அன்னைக்குத்தான். அதனால்தான் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அம்மா முதலிடம். மாத்ருதேவோபவ பிதுர்தேவோபவ குருதேவோபவ தேவதேவோபவ. அன்னை. அன்னை என்றவுடனே நம் கண்ணுக்கு தெரிவது ஆதிசங்கரருடைய ஆரியாம்பிகை மாத்ருகா பஞ்சகம் பலமுறை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். பெரிய புராணத்து கமலவதி ஒரு நாளையை கரித்து பிள்ளை பேறு என்றால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னன் என்பதற்காக தன் உயிரையே தலகுப்புற அப்படி கட்டி குழந்தை பிறக்கச் செய்து உயிர் துறந்த உத்தமி கமலவதி. மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றொன்று சிற்றன்னையின் வாக்கை பெருமை செய்தான் என்றால் அன்னை மீது ராமன் காட்டிய அன்பு, பாசம், நேசம் இதையெல்லாம் நாம் படிக்கிறோம். பட்டினத்தார் சொல்கிறார், 2 திங்களா எங்கமெல்லாம் நொந்து பெற்ற என் அம்மாவினுடைய அன்பை துறக்க முடியவில்லை. ரமண மகரிஷி எழுதுகின்றார், என் தாய்க்கு பணிவிடை செய்த காலங்கள் தான் எனக்கு பொற்காலம். இந்த வழியில் இன்றைக்கு நாம் ஒரு விசித்திர செய்தியை அன்பே தவம் என்கின்ற புத்தகத்தில் குன்றக்குடி சுவாமிகள் ஒருவரை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்தான் எழுத்துலக வேந்தர், எழுத்து சக்கரவர்த்தி எஸ் ராமகிருஷ்ணன். இந்த இறை பெருமைகளையெல்லாம் சொல்லிவிட்டு அதை எப்படி தாயன்போடு கொண்டு வந்து இணைக்கிறார் பாருங்க. மெரினா கடற்கரை, ஈரமான மணல் பரப்பு, ஒரு தாய் ஒரு குழந்தையை தினசரி கொண்டு வருகின்றாள். தன் கையாலே குழிப்பறித்து அந்த குழந்தையை அந்த குடிக்குள் கால்களை நிறுத்தி மண்ணால் உடம்புக்கு மேல் பகுதிக்கு கீழ்ப்பகுதியை மூடிவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சிறுகதையை தினசரி படிக்கின்றாள். இது 1 நாள் 2 நாள் 3 நாள் அல்ல நண்பர்களே, தொடர்ந்து 6 மாதம் நடந்தது. 6 மாதத்தில் நான் ஒரு 50 முறையாவது சென்று 6 மாதத்தில் நான் ஒரு 50 முறையாவது சென்று அந்த தாயாரை பார்த்திருக்கிறேன். எஸ் ராமகிருஷ்ணன் பதிவு செய்கின்றார். இது வினோத செயலாக இருக்கிறதே. கமலவதியை படித்த நாம், ராமபிரான் சிறப்பை சொன்ன நாம், விவேகானந்தருடைய தாயன்பை வலியுறுத்திய நாம், இந்த செயல் நமக்கு வியப்பூட்டுவதாக இருக்கிறதே என்று அருகில் சென்று அந்த அன்னையிடம் கேட்டபோது அந்த அன்னை சொல்கின்றாள், என்னுடைய குழந்தைக்கு இளம்பிள்ளை வாத நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை,
நான் போகாத கோவிலும் பார்க்காத மருத்துவமும் இல்லை. ஒரு மருத்துவர் சொன்னார், ஈர மணலில் பிள்ளையினுடைய காலை நிறுத்தி வைத்து அவருக்கு முறையான பயிற்சி கொடுத்தால் அது சரியாகுவதற்கு வாய்ப்பு என்று சொன்னார். என் குழந்தை வழி தாங்க மாட்டான், ஆனாலும் அவனுக்கு இதை செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற முயற்சி. அவன் வழியை போக்குவதற்காக சிறுகதையை படிக்கின்றேன். 6 மாதமும் கோடம்பாக்கத்திலிருந்து சென்னை, தமிழகத்தினுடைய தலைநகர் மெரினா பீச்சுங்கிறது ஒரு பகுதி, கோடம்பாக்கங்கிறது ஒரு பகுதி. இது உலகத் தமிழர்கள் பார்வைக்காக பதிவிடுறேன். கோடம்பாக்கத்திலிருந்து பேருந்தில் ஏற்றி பிறகு என் இடுப்பில் வைத்து கொண்டு அந்த குழந்தையை 6 மாதமும் கொண்டு வந்து ஒரு நாளும் குறைவில்லாது இந்த வைத்தியத்தை நான் முயற்சி செய்கின்றேன். ஏனென்றால் எப்படியாவது என் குழந்தை நலம் பெற்று விடமாட்டானா? இதை பார்த்தவுடன் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் பதிவு செய்கின்றார். வீட்டில்லா புத்தகம் என்கின்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த விஷயத்தை குன்றக்குடி சுவாமிகள் அன்பே தவம், அன்பே சிவம் என்று சொல்ல வேண்டியவர் அன்பே தவம் என்ற புத்தகத்தில் இதை மேற்கோள் காட்டி எழுதுகின்றார். உடனடியாக அந்த தாயின் அன்புக்கு, தாயின் வஞ்சைக்கு கைகூப்பி ராமகிருஷ்ணன் நன்றி சொன்னாராம். உங்களுடைய தாயன்புக்காகவும், உங்களுடைய மனிதநேய செயலுக்காகவும், உங்களுடைய மகத்தான அன்பிற்காகவும் அந்த பிள்ளைக்கு விரைவில் குணமாகட்டும் என்று. நாம் இதை படிக்கின்ற போது நம் கண்கள் எப்படி நீரில் குளமாகி போகிறது. அதாவது ஒரு வார்த்தை சொல்வார்கள், அம்மா என்பது உயிரும் மெய்யும் கலந்த ஒரு உயிர்மை. ஒருவரி காவியம், ஒருவரி ஓவியம். உயிரும் மெய்யும் கலந்த அந்த உயிர்மையை நமக்கு தரக்கூடிய அந்த அம்மா என்பது பேசும் பொற்சித்திரம் அல்லவா, பேசும் தெய்வம் அல்லவா? எனவே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று படிக்கக்கூடிய நாம் அன்னையின் திருவடியை அன்னையர் தினத்தில் மட்டும் தொழக்கூடாது. அன்னையின் திருவடியை அன்னையர் தினத்தில் மட்டும் தொழக்கூடாது. அணுதினமும் தொழுதால் மேன்மை அடையலாம், மேன்மை பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.